கதிரும் ராஜியும் இப்போதைக்கு வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஹோட்டலில் நடந்த டான்ஸ் காம்படிஷன் நடந்த பிரச்சனைகள் பின்னாடி வெடிக்கலாம், இல்லை வெடிக்காமலும் போகலாம்ங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து நான் தூங்காமலே வந்து நான் முழிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு வந்து 2 பேரும் பேசிகிட்டே வராங்க. பேசிட்டு வரும்பொழுதே இன்னொரு இடத்துல பாதியில் நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ராஜி மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க நைட்டு 1:30 மணிக்கு. உடனே இல்லை கொஞ்சம் லைட்டாக செந்திலுக்கு வேறு யார் கூட பேசுகிறாங்க அப்படின்னு மாதிரி தோண வேறு செய்யுது. உடனே வந்து இவங்க வெளில வந்துட்டு வேணும்னே வம்பளுக்கிறதுக்காக வெளில வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் அப்படி வந்து கதிர் என் மேலே என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே இவங்க சந்தோஷப்படுறாங்க. அங்கே ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சம்பவங்களால் அவன் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. நான் வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்னு கிளம்பி வராங்க. நைட்டெல்லாம் முடித்து கிளம்பி இங்கே வந்து காரை விட்டுட்டு இப்போ நடந்து வந்து வரும்பொழுதே பார்த்தா வாசலில் தங்கமயில் கோலம் போடுறாங்க. ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சால் வேறு கேள்வி கேட்பாங்களேன்னு ராஜி யோசிக்க, சரி சொல்லிடலாமா விஷயத்தனா அது ஓன் விருப்பங்கிறாரு அவர். அப்போ இல்லை நீ சொல்ல போறியானா அது ஏன் விருப்பங்கிறாரு. இவங்க யோசிச்சுக்கிட்டே வராங்க. யோசிச்சிட்டே வந்து இங்கே தங்கமயில்கிட்ட வந்து அவங்க என்ன கேள்வி என்ன எப்படி வந்துட்ட பாதியிலே அப்படின்னு வந்து கேட்கும்பொழுது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக சொல்கிறேன்னு உள்ளார போயிடுறாங்க. அங்கே அத்தனை பேர் இருக்காங்க. இப்போ அரசி வேறு தனியாக வாக்கிங் போனதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கோமதி. அப்போ இவங்கள பார்த்துட்றாங்க. என்ன காம்படிஷன் ஜெயிச்சிட்டியா, என்ன விஷயம் அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனையாகிடுச்சுங்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்ல வரதுக்கு முன்னாடியே அதை கதிர் தடுத்துடுறாரு. அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை அங்கே உங்களுக்காக வந்து அவள் வந்து வெயிட் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தா அங்கே போயிட்டு வந்து மாமாவையும் அத்தையும் வந்து சொன்னதை கேட்காம வந்துட்டமேன்னு யோசிச்சுட்டு, சரி வேணாம் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு மனசு கேட்கலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நான் போய் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்ன உடனே பாண்டியன் சந்தோஷமாயிட்டார். இப்படி தான் புள்ளனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அங்கே இருக்கிறத வந்து நான் சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னா சொன்னால் தேவையில்லாம பிரச்சனை தான் ஒரு விடு அப்படின்னு வெறும் சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லிவிட்டு நீ எப்படி போலீஸ் ஆக போகிறதா எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு போன அப்புறமா இவங்க யோசிக்கிறாங்க, கரெக்டு தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ மீனா கூட இப்போ அரசியும் ஜோடி சேர்ந்தாச்சு. இப்போ இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ மீனாவும் அரசியும் அங்கே உள்ளார வந்து மீனா வந்து இப்போ பிடிக்குதேன்னு பாட்டெல்லாம் பாடிட்டு வந்துட்டு என்ன சொன்னால் என்ன நடந்துச்சுங்கும் போது அங்கே உண்மையாக என்ன நடந்துச்சு தெரியுமான்னு உண்மையை சொல்கிறாங்க. அப்போவே நினச்சேன் இது ஒரு டுபாக்கூர் கம்பெனின்ட்டு. அப்படிங்கும் போது அரசு அந்த கம்பெனியை போய் அடித்து உடச்சிடலாம், வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னா அதெல்லாம் வேணாம், 2 இழுப்பு இழுத்துருவாங்க, அப்புறம் ராஜி தான் வேணாம் விட்டுறலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அதனால வந்து உனக்கு வந்து அவன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு பார்த்தியா அது போதும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பைக்கில் மீனாவும் செந்திலும் போகும்பொழுது மீனா வந்து செந்தில்கிட்டக்க அவங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒருத்தங்களை வந்து அவங்க ஹஸ்பண்ட் சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்துறதை பற்றி பேசிட்டு, நீ கூட நைட்டு கால் பண்ணும்போது என்ன சந்தேகப்படுற அப்படின்ட்டு சூப்பராக ஒரு வசனம் ஒன்று சொன்னாங்க. முதல்ல வந்து ஒரு சும்மா க்யூரியஸாக என்னவா இருக்கும் அப்படின்னு தான் தோணும். அதுக்கப்புறம் தான் அது சந்தேகமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச, ஐயோ அப்படிதான் இல்லைங்கிறாரு அவர். நான் நைட் ராஜிட்டு தான் பேசுனேன்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் இறக்கி விட்டதுக்கப்புறம் தான் பார்த்தா அவருக்கு டீ வாங்குறது கூட காசு இல்லை, பெட்ரோல் போட காசு இல்லைன்னு காசை வாங்குறாரு. காசை கொடுத்ததுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேங்கிறாரு. இனிமேலாச்சும் ஒழுங்காக இருங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நடக்க போகுது, இவர் அடுத்த மாதம் சம்பளம் வந்தப்புறமா என்ன பண்ண போகிறாருங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கதிர் ராஜி சேர்ந்து எப்படியோ வீட்டுக்கு வந்ததை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அடுத்த அரசி கோர்ட்டில் போய் குமாரவுக்கான கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்க போகிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.